எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அயில மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி எலுமிச்சம்பழ அளவு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை 3 கட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3, வெங்காயம் பொன்னிறமாக வரலாம்னு நம்ம வதக்கி எடுக்கணும். கல்லுப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்ல குழைவாக வரணும்னு வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே சேர்த்தா பசியில் அடி பிடிக்கும். அதுக்காக இந்த மாதிரி வதக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். தனி மிளகாய், மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன், தண்ணி புளி கரைசலை ஊற்றிக்கலாம். குழம்பு கொதி வரட்டும், மூடி வச்சுக்கலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ மீன் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடையணும். அதனால் கேஸ் அப்படி போதும். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். பொன்னிறமும் வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாகிற ஸ்டேஜில் கொஞ்சம் சோம்பு போட்டு வறுத்துக்கணும். ஆறினோடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடி பண்ணி வச்ச தேங்காய் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கிளறி இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்க்கலாம்.